ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்துட்டு ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்குற. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினச்சிங்க அப்படின்னா இதில் பங்கேற்கலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிருக்கோம், அதை வச்சு நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கவே இருக்காது. பை செல் பற்றியே இருக்காது, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. அதனால் உங்களுக்குன்னு நீங்களே ஒரு தனித்துவமான ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் பங்கேற்காங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக, வழிகாட்டுதலுக்காக. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வழங்குவோம். முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியம் முதலீடு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு அதனை பற்றி விழிப்புணர்வு மெசேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதற்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் நாங்கள் கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி அதில் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன டாபிக்ஸாக முழுசாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன டாபிக்ஸை அப்பப்போ அதற்குண்டான விழிப்புணர்வு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்போம். அதை பற்றி நீங்கள் வந்து விழிப்புணர்வு அடைவதற்கு மிக எதுவாக இருக்கும். நம்மிடம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் நம்ம இடம் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் தொடங்கி அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரோ ஹீரோ கொண்டாட்டம். அதாவது காலையில் ஃபுல்லாக வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ்க்கு பையர்ஸ்க்கு சாதகமாகவும் 2:40க்கு மேலே கால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கும் அது வந்துட்டு மிக முக்கியமாக ஒரு பெரிய ஜீரோ டு ஹீரோவாக அமையிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சாங்க. பல முறை சொல்லியிருக்கிறோம், நம்ம வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ரியாக்ஷனை விட ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆப்ஷன் பையருக்கு தாக்கமாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பொறுமையாக இருக்கணும். இதற்கு என்னென்னா டிகே நடக்க விட வேண்டும். டிகே நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இது வந்துட்டு ஒரு வில்லு, ஒரு கான்செப்ட், வில்லம்பு கான்செப்ட் மாதிரி தான். அதாவது நம்ம நம்ம வந்துட்டு அம்பை வந்துட்டு வில்லில் இழுத்து விட்டால் தான் அம்பு வந்து நீண்ட தூரம் போகும். இப்போ இங்கே பாருங்கள், 24,500 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த கான்ட்ராக்டில் ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா அவனோட வாழ்க்கை வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனாக மட்டும்தான் இருந்தான். 24,500 கால் என்னவாக இருந்ததுன்னா ஐடிஎம் காலாக இருந்தது. இன்றைய தினம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே தான் இது வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனாக மாறி மீண்டும் ஐடிஎம் ஆப்ஷனாக மாறிச்சு. இதில் என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னா, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் புட்டு பாருங்கள், 23 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி ஹை அப்படின்னு போனது 69 ரூபா 90 பைசா. அதாவது 23 ரூபாயிலிருந்து 70 ரூபா தான் போயிருக்காங்க. மார்க்கெட் 200 பாயிண்ட் மைனஸ். அப்போ திருப்பி வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட் மைனஸ் போனதுக்கப்புறம் தான் இது நிகழ்ந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் லோலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகள் தான் ரெக்கவர் ஆகிருக்காங்க. 24,500 கால் 300 ரூபாயிலிருந்து 7 ரூபா வந்துட்டு உங்களுக்கு 180 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அப்போ க்ளோசிங் ப்ரைஸும் அதோ கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அப்போ 7 ரூபாயிலிருந்து 180 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜாக்பாட். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டைம்ஸ் 15 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் 7 ரூபாயிலிருந்து. இது 7 ரூபாயில் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியுமா, முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7 ரூபாயில் வாங்கியிருக்க முடியும்னு சொல்ல வரல, ஆனால் அவன் 7 ரூபாயிலேருந்து என்ன தாக்கத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இதை பேசுகிறோம். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐடிஎம் காலாக இருந்தவங்க 2 to 2.5 2:40 மட்டும்தான் ஓடிஎம்மாக மாறியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஐடிஎம்மாக மாறினதுக்கு அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாக்பாட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். இது வந்துட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா 24,550
24,450 450 தான் மார்க்கெட்டோட லோ. 21 ரூபாயிலிருந்து 159 ரூபா. இவங்க வந்து 21 ரூபாயிலிருந்து 160 ரூபானா கிட்டத்தட்ட 8 டைம்ஸ். ஆனால் உங்களுக்கு 24,550 பாருங்கள், 3 ரூபாயிலிருந்து 60 ரூபா. அப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தாக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதையெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னென்னா டைம் வேல்யூ மிக அதிகமாக இருந்தது. அப்போ இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ இன்றைக்கி காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம், பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் ஒரு 10 மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஐடி மீட்டிங் பாயிண்ட் நமக்கு வந்து 100 ரூபாயிலிருந்து 80 to 40 ரூபாயை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 to 20 இந்த 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா 24,450 காலும் 450 புட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இம்பேக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதனை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்பெல்லாம் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணாதீங்க, முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள். ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம்மாக மாறினதுக்கப்புறம் ஐடிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சதுன்னா இது வந்துட்டு லோவில் இருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஏனென்றால் இதில் தான் புட் செல்லர் வந்துட்டு கவர் செய்வார்கள். அப்போ புட் செல்லர் இந்த கவர் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக 24,550 கால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 272 ரூபா 550 கால். இன்றைக்கி 3 ரூபா வந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் கரைந்துள்ளார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 500 கால் 312 ரூபாயிலிருந்து 7 ரூபா, எவ்வளோ டிகே நடந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதே 450 கால் 352லிருந்து 21 ரூபா. அப்போ எவ்வளவு தூரம் டிகே ஆகிருக்கு. அப்போது ஆப்ஷன் பையர் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும். ஒன்று ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா அது டிகே ஆகும்போது அது மிகப்பெரிய மார்க்கெட்டே ப்ளஸில் இருந்தாலும் கூட நீங்கள் வச்சுருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும்போதும் கூட டிகே நடந்துடும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து எவ்வளவு தூரம் டிகே ஆகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டிகே பெர்சன்டேஜை பிடிச்சி அங்கே வந்துட்டு இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு நேற்றைய தினம் 24,800 முடிஞ்சாங்க. நமக்கு 100 ரூபா ப்ளஸ் 100 ரூபா, அப்போ 200 ரூபா. அப்போ என்னாச்சு, 24,600, இந்த பக்கம் வந்துட்டு 25,000. இதுதான் இம்பேக்டடாக இருந்தது. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி 24,600க்கு கீழே போயிட்டு திருப்பி 600க்கு மேலே வந்திருக்காங்க. அப்போது அந்த 2:30லிருந்து 3 1 மணி நேரம் தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. அந்த 1 மணி நேரத்துக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் இது. இந்த 0 to ஹீரோவை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இதில் அடிக்ட் ஆகக்கூடாது. ஒன்று 0 to ஹீரோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை என்றால் உங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எப்பவும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் பண்ணிருப்பேன். இந்த ரெண்டுமே பண்ணிங்க அப்படின்னா அடிக்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி இது கிடைச்ச மாதிரி அடுத்த வாரம் கிடைக்குமா, அதுக்கு அடுத்த வாரம் கிடைக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அங்கே என்ன ஆகும், லாஸ் ஆகிடும். அடுத்து இது வேண்டான்னு விடுவீங்க, அதுக்கு அடுத்த வாரம் வந்து அது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி உள்ளே வருவோம். இது கிட்னி உருவுற ஸ்டேஜாக போயிடும். அதனால் வந்துட்டு ஹீரோ 0க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிங்கன்னா அதை மட்டும் பின்பற்றுங்க. ஏன்னா அது டிகே நடந்ததுக்கப்புறம் தான். அப்போ ரிஸ்க் தான் எடுக்க போகிறீங்க, ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. அப்போ லோ இம்பேக்டட் பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான் 0 to ஹீரோக்கு. அதனால தான் நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம். நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்கணும். அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹை லோ அதற்கு இடைப்பட்டு தான் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு பிரேக் அவுட், வீக்லி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல இல்லை. இன்சைடு பார், அதாவது லாஸ்ட் வீக்கோட இன்சைடு பாருக்குள்ளே இருக்குது. அப்போ இதை என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். நிஃப்டி பார்த்திங்கன்னா காலையிலே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மிட்டில் மெதுவாக இறங்கி கடைசியில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் மிக முக்கியம். அதாவது 2-3 மணி நேரம் வச்சு செஞ்சதை ஒரு அரை மணி நேரத்தில் வச்சு செய்கிறது தான் ஹீரோ 0. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்போவுமே இது ஐ திங்க் சிகரம் தொடு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு போலீஸாக இருப்பார். அதில் ஒரு காமெடி சீன் ஒன்று வரும்.
பிக் பேக்கெட் அடிக்கிறவங்க என்ன ஆகணும், ஒரு தண்ணி தொட்டி மேலே நின்றுட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிப்பார். அப்போ என்ன ஆகணும், கீழே கூட்டம் கூடிரும். அப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து பிக் பேக்கெட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன பண்ணுவார், போலீஸ் வந்துட்டு சூசைட் பண்ணுறவங்கள எல்லாரும் பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிறவங்கள தண்ணி தொட்டி மேலே இருக்கிறவங்கள பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், இங்கே யார் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு நோட்டம் பண்ணினதுனால அவங்க என்ன பண்ணுவார், ஈஸியாக அந்த திருடர்களை வந்துட்டு கேப்சர் பண்ணுவார். அதுபோல் இந்த ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் தண்ணி தொட்டி மேலேனா எல்லோரும் ஹை கடந்து போகும்போது ஹையில் போய் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது இங்கே லோவை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த 0 to ஹீரோவில் என்ன பண்ணணும்னா, இந்த லோவிலிருந்து யார் ரெக்கவர் ஆகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரணும். அதாவது யாராவது சூசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு அதுதான் நடக்கும், நம்ம கிட்டது பிக் பேக்கெட் அடிச்சிருவாங்க. அப்போ அங்கேருந்து நம்மளை காப்பாற்றிக்கோன்னா நம்ம அருகில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி 0 to ஹீரோக்கு. அதனால் உங்களுக்கு தேவை என்ன, லோவிலிருந்து ரெக்கவர் ஆகணும். அதாவது ஆப்ஷன் செல்லர் வந்து கவர் பண்ணணும். அந்த கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட ஹை லோ 24,792 ஹை, 24,515 லோ இருந்திருக்கு. இது வந்து நம்ம காலையில் கொடுத்த மார்னிங் டேட்டா. இதில் நம்ம வந்துட்டு 800 to 900 ஒரு மிக முக்கிய ரேஞ்சு நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி அதற்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதற்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேடு நடந்துகிட்டே இருந்தாங்க. இது வந்துட்டு ஃபியூச்சர்ஸ். அடுத்து வந்துட்டு 24,800 புட் ஆப்ஷன் பாருங்கள். நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு கப் அண்டு ஹேண்டில் பேட்டர்னோட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடு நடந்தது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஹேண்டிலுக்கு, அதாவது கப்போட எட்ஜ், இதுதான் கப்போட எட்ஜ், அதுக்கு மேலே தான் ட்ரேட் நடந்துட்டு கடைசி நேரத்தில் தான் அந்த கப்போட எட்ஜுக்கே வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடமெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது 24,900 புட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட இம்பேக்ட் ஜோன் பார்த்திங்கன்னா அந்த ஜோனுக்கு மேலே தான் இவங்க வந்துட்டு, அதாவது ஓப்பன் மேலே நடந்துட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் இவங்க ட்ரேட் நடந்துருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க தாக்கம் கொடுத்ததை இதில் புரிஞ்சுக்கலாம். நேற்றைய தினம் மதியத்துக்கு மேலே அவங்க விழுந்ததை இந்தளவுக்கு இன்றைக்கி வந்தது நேற்றே வந்திருக்கணும், ஆனால் நேற்று தடுத்ததை இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் நேற்றே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நேற்றே புட்டுக்கால்னு ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக காலையில் மார்னிங்கில் புட் ஆப்ஷன்ஸை வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். ஆனால் மார்க்கெட் இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 24,600 கால் ₹2 போயிட்டு ₹9 க்ளோஸ்டு, 173 ரூபா இவங்க ஹை கொடுத்துருக்காங்க. 24,500 புட் பாருங்கள், 23 ரூபா க்ளோஸ், 69 ரூபா போயிட்டு 0 ஆகிருக்காங்க. 24,500 கால் ₹7 109 ரூபா. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. இதுதான் ஜாக்பாட் மூமெண்ட். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இதை எடுக்க முடியும். வேல்யூம் வைஸில் அடுத்த கான்ட்ராக்ட் 29ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,500 புட், 24,600 புட், 24,600 கால், 24,000 புட் கொடுத்துருக்காங்க. 24,600 மிக முக்கியம். நாளை தினம் கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முக்கியம். புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மீண்டும் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைட் ஆகக்கூடிய வாய்ப்பாக மாறிடும். அதிகமான டேர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 24,600 கால் புட், அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் வந்துட்டு 24,600 கொடுத்துருக்காங்க. அதில் 24,600 கால் 600 புட்டு தான் நமக்கு வந்துட்டு மெயின் மார்க்கெட்டோட கன்சிடர் பண்ண போகிறாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேட்டாவில் பார்த்திங்கன்னா 24,600 இவங்களோட லோ வந்து 2 பேர்த்தோட லோ சேமாக இருக்கலாம். 164, 24,440 இந்த பக்கம் 24,760 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. 24,600 மிக முக்கியம். அப்போ இதை பார்த்து ஒரு டைரக்ஷன் மூவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். 24,650 நம்மளுக்கு ஏடிஎம் இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்கல, எல்டிபி கொடுக்கல. இந்த காமன் ஏடிஎம் 200. அதனால் எட்ஜ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 24,450, 24,650, 24,850. வைட் ரேஞ்ச் பார்த்தா 24,250, 24,650, 25,050. லோ இம்பேக்டட் ஏரியா இந்த லோவை கன்சிடர் பண்ணி 24,470, 24,650, 24,800. ஹை இம்பேக்டட் ஏரியா இதுதான் இந்த ஹை ஜோன் 24,350, 24,650, 24,950.
அப்போ இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அண்ட் டைம் வேல்யூ. அப்போ டைம் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். நேற்றே வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்துட்டு இந்த டைம் வேல்யூ எப்படி ரிடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். அப்போ 2:30க்கும் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் 8 ரூபாய் 5 ரூபாய்க்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 10-11 மணிலிருந்தே போயிடுவானுங்க. ஆனால் 20 ரூபாய் அப்படிங்கிற ஏடிஎம் அப்போ இன்னும் டைம் வேல்யூ உள்ளே இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அங்கே வந்து கவரிங். அப்போ டைம் வேல்யூ அதிகமாக இருக்க வர என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறக்குண்டான வாய்ப்பும் ஆப்ஷன் செல்லர் லாஸை புக் பண்ணுறக்குண்டான வாய்ப்பும் அமையும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் 0 to ஹீரோவை நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டும். இது முக்கியமான காரணி. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.